காலை வணக்கம். என்னடா கயாக்கிங்க்கு அப்புறம் எந்த அப்டேட்டுமே வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. என்னென்னா இப்போ பரத் நம்ம கூட இல்லை, சென்னை திரும்பிட்டார் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால. என்ன ரீசன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ டே 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பரத் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை ஈகலுக்கு போகலான்னு இருக்கிறோம். இப்போதான் பரத்தை காலையில் போய் ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்தோம். வேறு வழி இல்லாமல் நேற்றும் பாதியிலே எல்லாம் நிப்பாட்டி அவசர அவசரமாக ரூமுக்கு வந்து எல்லாம் இது பண்ணிட்டு எங்களுக்கு அதனால தான் அப்டேட் கொடுக்க முடியல. அதனால தான் கயாக்கிங்கோட நின்றுச்சு அப்டேட்டு. நேற்றுக்கு வேறு எதுவுமே பண்ணல, நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை. வெறும் சாப்பிட்டோம், அப்படியே இப்போ தூங்கி எழுந்து பரத்தை ட்ரெயின் ஏற்றி விட்டோம். மறுபடியும் இப்போ கண்டினியூ ஆகும், மறுபடியும் அந்த ஃபன் இருக்கும். பேக் டு நார்மல். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளிஃபோட வியூவை காட்ட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த நம்ம போக வேண்டிய பாத்தை காட்டுவாங்க பாருங்கள். இப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோன்னா அது கரையை போய் சேரும். அது கீழே போய்ட்டு உங்களுக்கு கிளிஃபை காட்டுறேன். செம்மையாக இருக்கும் கைஸ். கைஸ் இப்படியே நேராக வந்தீங்கன்னா இப்படிலாம் குனிஞ்சு வர மாதிரி இருக்குது. இந்த ஒரு சின்ன பாதையில் தான் நம்ம கிளிஃபை போய் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படியே வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் ஆனால் குண்டாக கஷ்டம் இருக்குது வரது. கைஸ், ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த கிளிஃபோட வியூ டாப் பாயிண்ட்ல இருந்து வாங்க பாருங்க கைஸ். நம்ம சேனலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் வியூ. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டும் நல்லா சில் கிளைமேட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே மலையிலேருந்து அப்படியே பீச் கனெக்ட் ஆகுது. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் விளையாடுறாங்க பாருங்கள். மோஸ்ட்டாக நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம விளையாடலாம். இல்லை அப்படியே உங்களுக்காக அந்த ஜூமில் காட்டலன்னு வைங்க, அதை விளையாடுறதெல்லாம் தெரிஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க இதெல்லாம். ஓகே, ஸ்டே கனெக்டட். இந்த அப்படியே கிளிஃபோட மேலே இருந்து நடந்து போனீங்கன்னா நிறைய இது இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம நைட் இங்கே வருவோம். நைட்டு வரும்போது இந்த நைட்டு செட்டப்போட பார்த்தா நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலையை பாருங்கள். இந்த தண்ணி வந்து இடிக்கிற இடம் தான் கிளிஃபு. ஒரு மலை வந்து பாதியில் நின்றும், அதோட மீனிங் தாங்க கிளிஃபு. நல்லா இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆக்சுவலாக நேற்றுக்கே வந்தோம். இந்த இது சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்களே, இப்போ நம்ம அதுக்கு மேலே நின்று பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க கைஸ். ஹலோ கைஸ், இதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட். அப்படியே படுத்துக்கிட்டே பார்க்கலாம் நம்ம இந்த கிளிஃபை. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இதான் நாங்கள் நேற்று ஃபுல்லாக சமாட்டம் போட்டது ஸ்விம்மிங் பூலில். அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சர்ஃப் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்க்கலாம். அப்படியே ஃபுல் வியூ காட்டுங்க நம்ம ரெசார்ட் வியூ. எல்லாருக்கும் சஜஸ்ட் கூட பண்ணுங்கள். நல்ல கேர் பண்ணுறாங்க. செம்ம வியூ ஆனால் இது. கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க எங்களை. ரொம்ப நேரமாக நிற்கிறோம். 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாரும் பாருங்கள், பக்காவாக பிளாக் ட்ரெஸ்ஸை காக்கிட்டாங்க. ஒரு 1 ஹவருக்கு மேலே நின்று வரும். ரயில் வருமா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். வருங்க, வரும்போது காட்டுறேன். ரொம்ப அவளோட எதிர்பார்த்த ட்ரெயின் போயிடுச்சு. சாப்பிட வந்துட்டோம். எல்லாருமே தனித்தனியாக போயிட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. எல்லோரும் வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. மிச்சிட்டு வர வழியில் ஹெல்மெட்டை மிஸ் பண்ணிட்டான். திருப்பி ரூமுக்கு போயிட்டு வரலாம், அதனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பாடும் நல்லா இருக்குது. ஜெரால்டு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்கான். மீல்ஸு நல்லா இருக்குன்றான். அதே மாதிரிங்க, நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டானிக் மாதிரி இருக்குது. கேரளாவில் இதான் வந்து இது போல் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். அதனால் பயந்துடாதீங்க, ஒன்றும் இல்லை, தண்ணி தான் இது. ஏதோ வேறு ஏதோ ஆட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இதோட சாப்பாடு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆர்டர் பண்ண மலபார் பிரியாணி வந்துருச்சு. இது நேத்தியோட பிரியாணியை விட ஓரளவு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். அதுக்கு எப்போயும் அவங்களோட மலையாளி ஸ்பெஷல் அப்பளம் தராங்க, தயிர் பச்சடி தராங்க, ஊறுகாய் தராங்க பிரியாணிக்கு. நல்ல காம்போ. செல்வா ரொம்ப மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்றான் பிரியாணி.
நம்ம ஆர்டர் பண்ண மீல்ஸ் வந்துருச்சு, நல்லா இருக்குது, எல்லாமே தராங்க மீல்ஸில். ப்ளஸ்ஸு மீனும் தராங்க. ராஜுக்கு மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. ரிச்சர்டும் நல்லா சாப்பிட்றான், வஞ்சரம் மீன் சாப்பிட்றான் போல். நல்லா ஜெட்டாயு ரீச் பண்ணிட்டோம். ஆனால் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் போகவே முடியாது நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டம் பாருங்க, இங்கே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிறானுங்க. சரி, ஓகே, டிக்கெட்டை வாங்கிட்டு ரோப்பில் போகிறோமா இல்லை நடந்து போகிறோமான்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். லைனில் ஒரு 3 மணி நேரம் நின்னோம். எப்பா எவ்வளோ நேரம் நிற்கிறது, நின்றுட்டு வாங்கணும். இப்போ ஒரு வழியாக மேலே போகிறோம். எல்லாருமே வந்துட்டோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் கைஸ். நீங்கள் வீக்கெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. பாப்போம் இருங்க, மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஜெட்டாயூவில் போகும்போது ஒரு குகை வருது. இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த குகை. இதனால் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தமாரி குகை ஏதோ செஞ்சுருக்காங்க. இது நேச்சுரலாக அமையல இந்த குகை. பாதி கட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு ஈகளோட அந்த கால் தெரியுது பாருங்கள். நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஃபுல் ஈகலை காட்டுறேன். இது நம்ம சேனலில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக காட்ட முடியும், பார்த்துக்கோங்க. ரிச்சர்ட் ஓரளவு போகிறாரு, ரெக்கவர் ஆகிட்டார். எல்லாம் ரீச் பண்ணிட்டோம். ஜெட்டாயு பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு. ஜெட்டாயை பார்த்துட்டோம், நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். வந்து ரோப் காரில் போகலாமான்னு பார்க்குறோம். ஆனால் க்யூவை பாருங்கள், எவ்வளோ பெரிய க்யூ. எப்பா காருக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காந்துக்கிறோம். எப்படி நம்ம ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் வரும். ஒரு பேட்சில் வந்து 30 பேர் போகணுமா. பார்ப்போம் இருங்க எப்படி இருக்குன்னு. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸ்பீரியன்ஸ். ரோப் காரில் வந்துட்டோம். சூப்பராக இருக்குது ராஜ் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப பயப்படுறாரு ராஜ். சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோப் கார் வருது. அந்த வியூ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து ஜெட்டாயோ பாருங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் வரது நான் காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. ராக் பார்த்துட்டோம் ஃபைனலாக. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. வரும்போது ரோப் காரில் வந்தோம், அதுவும் நல்லா இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க பாருங்கள். எப்படி இருந்தது? வேற லெவல். எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப் டைமில் இதெல்லாம் நல்லதா பார்க்குறது. கைஸ், நீங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்கள். அப்படியே குட். ஜெரால்ட் எப்படி இருந்தது? செல்வா அமர்நாத் நைட் லைஃப். நைட்டில் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது, வைபாக இருக்குது. மேலே பார்ட்டி நடக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பீச். கிளிஃப் நைட் லைஃப் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கிளிஃப்ல இருந்து நடந்து வந்தால் கீழக்கா போனால் பீச் இருக்குது போல். நம்ம அது கீழே போய்ட்டு பீச்சை போய் கவர் பண்ணலாம். இருக்கு இப்படி தான் பள்ளத்தில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது பீச்சு. பிகாஸ் இது கிளிஃப்னால கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்கும். கீழே இறங்கி வந்துட்டோம். ஒரு வழியாக இறங்கி பார்த்தீங்கன்னா கிளிஃப் மேலே இருக்குது. நம்ம அப்படியே ஷோர்லேருந்து பார்த்தீங்கன்னா பீச் நல்லா தெரியுது பாருங்க.
ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். டே 3 இன் வர்க்காலா. என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் குளிக்கலான்னு இருக்கிறோம். கிளிஃபில் நிறைய பேர் வரலன்றாங்க. ராஜம் வரலன்றாரு. கேட்டால் தூங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைன்றாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ராஜ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? வாங்க, ஒரு டைம் தானே எக்ஸ்பீரியன்ஸ், வாங்க முடிஞ்ச அளவுக்கு. தூங்குறதுக்கு ஆப்ஷன் இல்லையே, டயர்டாக இருக்குங்க. சரி, ஓகே கைஸ், யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு பீச்சில் அப்டேட் காட்டுறேன். வாங்க. ஃபைனலாக பீச் வந்துட்டோம். 3rd டே. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பாருங்கள், இப்படி இறங்கி அப்படி போய் பீச்சை கனெக்ட் பண்ணணும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வராங்க. பார்ப்போம் இருங்க. ஃபைனலாக பீச்சை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் போய் எல்லோரும் குளிக்க போகிறோம். ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ போய்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிப்போம். பார்ப்போம் இருங்க. என்ஜாய் பண்ண போகிறோம். பீச்சில் நல்ல ஆட்டம், நல்ல வெள்ளம், நல்ல அருமையான ஆட்டம். போலீஸ் கிட்ட திட்டு வாங்கணும். நல்லா டீப் போயிட்டு சமாளம் போனோமா, போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க எங்களை. செம்மையாக திட்டினாங்க. ஆமாம், பயங்கரமாக திட்டினாங்க. அதுவும் தமிழ் ஆள்னா ரொம்ப இது பண்ணுறானுங்க. கேரளா கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழரை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்கள். ரொம்ப எங்களை இது அலட்சியமாக ட்ரீட் பண்ணாதீங்க. நாங்கள் பொங்கி எழுந்தோன்னா எங்களால் தாங்க முடியும். ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ட்ரிப்பு முடிய போகுது. இதோட உங்களை கொச்சியில் சந்திப்போம். இதான் நம்ம ஸ்டே பண்ண ரூம். எல்லாத்துக்கும் பாய். போயிட்டு இப்போ பைக்கை விட்டுட்டு அப்படியே ஸ்டேஷன் போயிடுவோம். ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறோம். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறோம் எர்ணாகுளம் போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு ட்ரெயின், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ட்ரெயின் வரப்போது. சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரில. அன்ரிசர்வ்டில் போகிறோம். அன்ரிசர்வ்டில் அது வரைக்கும் போனதே இல்லை வாழ்க்கையில். லொக்கேஷனில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சொல்லுங்கள், அன்ரிசர்வ் பற்றி சொல்லுங்கள். ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், பார்த்து போவோம். கொச்சி இது வரைக்கும் அன்ரிசர்வ்டில் போயிருக்கீங்களா? அன்ரிசர்வ்டில் போயிருக்கிறேன். வடக்கே கூட பட்டு தூங்கிடலாம் போயிருக்கேன். ஓகே கைஸ், பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு அப்டேட்டு. உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுக்கான ட்ரெயின் வந்துருச்சு. கூட்டம் ஓரளவு பரவாயில்ல தான் நினைக்கிறேன். வாங்க பாருங்கள். எல்லாம் அடிச்சு போட்டு போயிட போகிறோம். ஃபோனை பிடினாலும் ஒரு பயமாக இருக்குது. அதனால கிட்ட போய் காட்ட முடியல. பார்ப்போம் இருங்க. நம்மளுக்கான கோச் வரும்போது காட்டுறேன் இருங்க. ரொம்ப நிலமை ரொம்ப பரிதாபமாகிடுச்சு. சீட்டு கிடைக்காம படிக்கிறது உட்காந்துருக்கோம். 100 மணி நேரம் இதில் உட்காந்து ஆகணும் போல. ராஜுக்கு மட்டும் சீட்டு கிடச்சிருக்கு. கூட்டத்தை மட்டும் அப்படியே பாருங்கள், காட்டுவாங்க பாருங்கள். பட்ஜெட் ட்ரிப் போட்டோம். பட்ஜெட் ட்ரிப் தான் இதுதான். பாருங்கள். ஓகே பாருங்கள். கைஸ், எர்ணாகுளம் டவுன் இறங்கிட்டோம். இப்போது நம்மளுக்கு நைட்டு 9:30க்கு தான் வந்து சென்னை ட்ரெயின். அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் மெட்ரோ கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். ப்ளஸ் லூலு மாலையும் கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். முடியுமான்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி கவர் பண்ணுறோம். எர்ணாகுளம் டவுனோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் அந்த சென்ட்ரல் மாதிரி தான் இருக்குது ஓரளவு. பார்ப்போம் இருங்க. பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் காட்டுறோம் உங்களை. கைஸ், வாட்டர் மெட்ரோ ரீச் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள், அதான் மெட்ரோ ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்நாக்ஸ் பிரேக். எல்லோரும் வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜிலாம் சாப்பிட்றோம். அங்கே போய்ட்டு வாட்டர் மெட்ரோவில் போய் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். மெட்ரோ ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் மெட்ரோவில் போனால் நம்மளால் ஒரு ஸ்டாப் மட்டும் தான் பார்க்க முடியுமா. அதனால் சேஞ்ச் ஆஃப் பிளானில் என்ன சேஞ்சுனால், நம்ம இப்போது ஒரு க்ரூஸில் போகிறோம். அந்த க்ரூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் மொத்தம் நம்ம 7-8 இடம் கவர் பண்ண முடியுமா. ஒரு மாதிரி வர்த்தாக தான் தெரியுது. பார்ப்போம் இருங்க. இதை போயிட்டு பார்க்கலாம். ஏறிட்டோம் போட்டில். நல்லா இருக்குது செக்யூரிட்டி. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகுது. ஃபுல் பேக்டு க்ரூஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கொச்சி போர்ட் இருக்குதான், ஹார்பர். பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல் பேக்டு க்ரூஸு. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. பாருங்கள், போட் ஓட்டுறாரு. அப்படி இந்த பக்கம் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூட ஒன்றும் போகல. ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா இருக்குது. Wellington Island. So artificial island, so man-made island. അതാണ് ഈ കാണുന്ന ഐലൻഡിന്റെ ഒരു സ്പെഷ്യാലിറ്റി.
சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. കുടിച്ചിരുന്ന സ്ഥലമാണ്. குட்டி பொண்ணு மறைக்கிறா, அதனால ஜூம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது ஃபேக்ட்ரி. போனீங்கன்னா ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தை பாருங்க, நல்லா இருக்குது. தண்ணிக்கு நடுவில் பாலம் நல்லா இருக்கு. இதுக்கு பேரு வில்லிங்டன் ஐலாண்ட். ഇത് അഡ്മിനിസ്ട്രേഷൻ ബ്ലോക്ക് ആണിത്. ഇത് അഡ്മിനിസ്ട്രേഷൻ ബ്ലോക്ക് நல்லா இருக்குது. ഇത് കൊച്ചിൻ ഫോർട്രസിന്റെ കീഴിൽ ഇതിന് മുകളിലായിട്ട് കാണുന്ന ഒരു കൂടാരം ഇത് വല്ലാർപാടമാണ്. ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் தாஜ் மலபார். ഇത് വല്ലാർപാട കണ്ടെയ്നർ ടെർമിനൽ. இதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர், ஆக்சுவலாக துபாய். നേരെ കാണുന്ന കടലാണ് അറബിക്കടലാണ്. நல்லா இருக்குதுங்க. സ്ട്രെയിറ്റ് ആണ്. ഇത് ലൊക്കേഷൻ ഇതാണ്. இது தலைமைச் செயலகம். അതേപോലെ ഈ കാണുന്നത് ഒരു 5 സ്റ്റാർ ഹോട്ടലാണ്. இந்த போட்டு நல்லா இருக்கிறது. ശരിയായിരുന്നു. பார்த்த சன்செட் நல்லா இருக்கு பாருங்க. സൈഡ് नहीं चला ये அருமையாக இருக்கிறது. നമ്മള് എത്തിക്കൊടുന്ന സ്ഥലം വന്നിട്ട് ബോൾഗാട്ടിയാണ്. അപ്പൊ ഇത് ഈ കാണുന്ന കണ്ടൽക്കാടുകളാണ്. ഈ കാണുന്നത് കണ്ടൽക്കാടുകള്. நம்மளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பர்மிஷன் வாங்கி நம்ம போட் ஓட்டுறோம். അതേപോലെ തന്നെ എന്താ പറയുന്നത്, ഇതിന് എൻഡിലായിട്ട് കണ്ടൽക്കാടുകൾക്ക് എൻഡിലായിട്ട് കുറച്ച് സ്പേസ് അവിടെ അത് വന്നിട്ട് രാമന്തുരുത്ത് എന്ന அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. போட் ரைட் முடிஞ்சிருச்சு. சன்செட்டும் நம்ம பார்த்துட்டோம், நல்லா இருக்குது. இதோட நம்ம லூலு மால் போய் கனெக்ட் பண்ணலாம். உள்ளேயே ஒரு மார்க்கெட் உள்ளே வந்திருக்கோம். ட்ரெஸ் ஃபுல் மார்க்கெட், நிறைய ட்ரெஸ் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் போல். நல்லா பெரிய இது எல்லாமே ட்ரிப்பெல்லாம். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பேக் வந்து அந்த கிளாக்ஸ் ரூமில் கொடுத்துருக்கோம். பாப்பா டின்னர் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறணும். 9:30க்கு ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நல்லா சென்ட்ரலுக்கு வந்து இறங்கிட்டோம். நைஸ் ட்ரிப்பு. எப்படி இருந்தது? எல்லோரும் தூக்க களத்தில் இருக்கிறாங்க, அதனால் இதுவாகிடுச்சு. மீண்டும் கூடிய விரைவில் அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். ஸ்டே டியூன்.